போடாதீங்க சார். உங்க ஸ்டைல்ல ஒரு ஓ ப்ளீஸ். அதுல ஓ போடு. ஓ Thank you Tara for your energy. தாரா கலக்குறாங்கல்ல. நான் எப்பவுமே அவங்க வந்து சின்ன திரையிலும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்களோட ஸ்வீட் யதார்த்தம் ஸ்டேஜ்லயும் கலக்குறீங்க. Thank you sir. Thank you so much. அப்புறம் மறந்துடுவா தான் சொல்லிட்டேன். Thank you sir. Thank you. Okay guys, how are you? என்ன சொல்ல வந்த மறந்துட்டேன். முக்கியமா சேர்மன் சார், thank you for the wonderful experience. எனக்கு மங்கே கரசி இந்த பேரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், அந்த மாதிரி வசனம். நான் அந்த பாய்ஸ் காலேஜ் பார்த்திருக்கேன், இந்த பாய்ஸ் காலேஜ் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் என்னப்பா இவ்வளவு சத்தம் போடுறீங்க? தேங்க்யூ. வேற என்ன சொல்லிட்டு நினைச்சேன். ஓகே கைஸ், ட்ரீம் பிக், டூ திங். நான் வந்து என்னோட ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். சித்தா சார் எப்பவுமே இந்த பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நான் யாரு, அது வந்து விஜய் சேதுபதிக்கு பண்ணாங்க, சேதுபதியில பண்ணாரு. சூப்பரா இருந்துச்சு. நான் அப்படியே அந்த சாங் தூக்கி நான் போன ரீல் ஒண்ணு பண்ற போது எனக்கு மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே. இது பாருங்களேன், நான் நல்லா எடுத்த வீடியோ கட் நல்லா எடுத்த வீடியோ வந்து இவ்வளவு பெருசா ஸ்ட்ரெச் பண்ணி என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டாரு. இந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சான்னு நினைச்சிருந்தேன். ஒருத்தர் என்கிட்ட வந்து பெருமையா, சார் அந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னாரு. நான் அப்படியே நான் யாருன்னு சொல்ல. தேங்க்யூ சார். அண்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். ஓகே கேளுங்க. நான் யாரு சாங் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதியோட பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு ரீல்ல போட்ட சூப்பரா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது அதுக்கு பொருத்தமானவர் அது அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கும்போது நான் யாருன்னு வரும்போது நினைச்சேன், வீரதீரசுரன் வெளியில வந்த பிறகு அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஐ ஃபெல்ட் இட். இது இருங்கப்பா, இல்ல இருங்க. ஓகே ஐ காட் இட். ஓகே ஒரு நிமிஷம். அவர் வந்து அருண்குமார்ல, ஆனா அவர் என்ன கூப்பிட தெரியுமா? நான் வந்து அவரை சித்தான்னு கூப்பிடுவேன். ஓகே, அவர் வந்து சித்தான்னு கூப்பிடுவேன். ஓகேவா? தட்ஸ் லைக் சியா. நோ சார், நவ சே சித்தா. சித்தா சித்தா சித்தா. கேட்டுக்கோ. He is the sweetest, most proficient director. இந்த படத்துல வந்து ப்ளீஸ் சிட் கலக்கி இருக்காரு. லைக் ஐ மீன் இது வந்து ஏன் படம் நான் வெளில எடுத்துறேன். ஜஸ்ட் கம் அவுட். நீங்க பாருங்க, படம் பார்த்து நீங்க சொல்லுங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் துஷாரா சொல்லிட்டாங்க, இந்த படம் மதுரையில நடக்கிற ஒரு கதை. அதனாலதான் நான் இன்னைக்கு கூட வேஷ்டி போட்டு வந்தேன். அதனாலதான் இன்னைக்கு நான் மீசைய முறுக்கினேன். ஆனா படத்துல வந்து என்ன அழுக்குப்படுத்தி நாஸ்தி பண்ணி விட்டுட்டாரு. அதனால தான் எனக்கு கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கேன். டு பி a little cool. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரே ட்ரெஸ் தான், அதே ட்ரெஸ் தான் ஃபுல் மூவி. நானும் துஷாராவும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு. பட் இன்னைக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு இது ஓகேப்பா, ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமான்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அது யதார்த்தத்தோட வந்து பார்த்து கொஞ்ச நாள் ஆதான் எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்து நீங்க ரொம்ப ரசிப்பீங்க. இதுல வந்து லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப அதுதான் நான் நினைச்சேன். ஏன்னா நாங்க வந்து டீசர் ட்ரெய்லர் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காட்சிகளுக்கு நீங்க கொடுத்த ஒரு உற்சாகம் வந்து எங்க 2 பேருக்கும் வந்து நாங்க 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஏன்னா அதுல வந்து ரொம்ப சட்டிலா ரொம்ப அமைதியா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. அது அவ்வளவு நல்லா ஒர்க் ஆகுது. அது உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே இந்த படம் வந்து பெரிய லெவல் ரீச் ஆகும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா கலக்கிருக்காரு. சுராஜ் படம் மலையாளத்தை பார்த்திருக்கீங்களா? அவரும் கலக்கிருப்பாரு. பிருத்வி எல்லாருமே இந்த படத்தை கலக்கிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் மறந்துட்டு, வேற யாரும் மறந்துட்டேனா? சித்தா நம்ம படத்துல நடிச்சது யாராவது இருக்காங்க? திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தன் வராங்க. யாரு? உங்க ஊர் பக்கத்து ஊர் தான். வாட்ஸ் நேம்? துஷாரா வந்து
சரி நான் சொல்ல நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இவ்வளவு சீக்கிரமா இத்தனை படம், கொஞ்சம் படங்கள் தான் பண்ணிருக்காங்க, ஆனா ரொம்ப இவ்வளவு மெச்சூரிட்டியோட நடிக்கிறது வந்து துஷாரா. ஐ திங்க் யூ ஆர் அமேசிங். ப்ளீஸ் சிட். யூ ஆர் கோனா ஹேவ் a bright future and I'm glad that உங்களோட ஒரு முக்கிய படத்துல நாங்களும் பங்கேற்றோம்னு நினைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. வேற சரி, எல்லாருக்குமே அந்த ஞாயிறு மதியம் சமையல் அறையில் வேணுமா இருக்கு சரிங்க. துஷாரா அதுக்கு என்ன சொல்லுச்சு திங்கக்கிழமையில இருந்து. Yes. பட் ஐ திங்க் our boys guys you are okay no? உங்களுக்கு என்கிட்ட இருந்து அட்வைஸ்லாம் தேவையில்லை. I know you guys are rock stars. நீங்களாம் எவ்வளவு லக்கி தெரியுமா? அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் with the permission of the chairperson. செல்லம் 1 second. ஏன் இவ்வளவு லக்கினா, நான் காலேஜ்ல படிச்சேன்ல, ஒரு காலேஜ் லாயலா காலேஜ். இட்ஸ் a boys college. So Okay. sad. So நாங்கலாம் எங்க கிளாஸ்ல எங்க காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க இருந்தா தெரியுமா? 3 பொண்ணுங்க. 3. சார் ஹெவி காம்படிஷனா இருந்திருக்குமே சார். இல்ல கேளுங்க, அதே கேளுங்க. அதுல வந்து ஒன்னு வந்து அங்க டீச்சராவும் இருந்துச்சு. ரொம்ப danger. Okay. ஒன்னு வந்து நன்னு அவுட், ஒரு சிஸ்டர். ஓகே. ஒருத்தன் வந்து எங்க அம்மா வயசு. சோ 3 பேரு. நான் ஏற்கனவே எங்க அம்மாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லா பசங்களும் இத போச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.